ஹலோ மை டியர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் லோட்டஸ் வச்சு ஒரு வெட்டிங் கார்லாண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத குயிக்காக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கு வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெட்டிங் கார்லாண்ட், அதாவது ஒயிட் கலர் தாமரைப்பூ வச்சு ஒரு மாலை எப்படி செய்கிறது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் புதுசாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். மாலை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு செய்யும்போது எதனா டவுட் வந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் கமெண்ட்டில் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த ஒயிட் கலர் லோட்டஸ் மாலை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையான ஐட்டம்ஸ்னு பார்த்துலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஜிப்சி ஃப்ளவர் ஒரு பஞ்ச் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் லோட்டஸ் தான் நம்ம வாங்கணும், அது நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸு, இது கோனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பீட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயர் வேணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீட்ஸில் செஞ்ச ரெடிமேடாக செஞ்ச ஒரு இது இருக்கும், அது வேணும். இந்த பக்கம் ரோப்பு, ஸோ இந்த ரோப்பும் நமக்கு தேவை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிசர்ஸ், இது எல்லாமே நமக்கு. அப்புறம் நீடில், மெயினாக நம்ம பூவை கோக்கணும் இல்லையா, அதுக்கு நமக்கு நீடில் தேவைப்படும். நம்ம பாடி ஹீட் பட்டு ஃப்ளவர் ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் போயிடக்கூடாது, வாடிடக்கூடாதுன்றதுக்காக அடிக்கடி நம்ம இந்த மாதிரி பாட்டிலில் தண்ணி வச்சு நம்ம அதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு மாலை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம பெட்டல்ஸை மடித்து வச்சுக்கணும். ஸோ எப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோம் அந்த பெட்டல்ஸை அப்படின்றது நம்ம எப்படி மாலை நம்ம டிசைட் பண்ணியிருக்கிறோமோ அதை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ இந்த வீடியோவில் நான் காட்டுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டல்ஸ் நான் 4 ஸ்டெப்ஸில் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நான் சொல்லி கொடுக்கறது தான். யூஸ்வலாக மேக்ஸிமம் இது தான் இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற லோட்டஸ் மாலையோட ஃபோல்டிங் டைப், இதுதான் ஸ்டைல். ஓகேங்களா? ஃப்ளவர் எடுத்துக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டில் வச்சு அந்த ஸ்டெம்மோடு சேர்த்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த பெட்டல்ஸை சென்டரில் பிடிச்சி நம்ம ஃபோல்ட் பண்ணணும். அவ்வளோதான் இது. ஸோ ஃபோல்ட் பண்ணி உள்ளே இன்செர்ட் பண்ணணும். இதே ஒரு லேயராக இன்செர்ட் பண்ணிக்கிட்டே வரணும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த நீட்டாக இருக்கிற உள்ளே இருக்கிற அந்த இதழுக்கு முடிஞ்சு இது இருக்கும் இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெம்மை பிச்சு எடுத்துடணும். இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த லோட்டஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது அந்த இதழ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அதை பிச்சு வெளியில் போட்டுடணும். அதை ஃபோல்ட் பண்ணால் அது ஸ்டேபிளாக நிற்காது, நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக நிற்காது. ஸோ அதனால் அது வெளியில் ஃபஸ்ட்டே நம்ம பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்கிற இதழ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதே ப்ராசஸ் தான். ஒன்று எடுத்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரணும். டோட்டலாக ஃபோல்ட் பண்ணிகிட்டே உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லா லோட்டஸுமே இது மாதிரி நீங்கள் பண்ணி மொத்தமாக நமக்கு எவ்வளோ வேணுமோ அது வச்சுக்கணும். ஸோ இந்த கவுண்ட் பார்த்திங்கன்னா மாலைக்கு மினிமம் பார்த்திங்கன்னா 12, ஒரு சைடில் 12, இன்னொரு சைடில் 12 வரணும். ஸோ 2 சைடுக்கும் அந்த மாலைக்கு 12 லோட்டஸ் வச்சுக்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும், மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும். ஏன்னா நடுவில் நம்ம ஜிப்சி வேறு வைக்க போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாது. அதனால் நம்ம 12 லோட்டஸ், ஸோ 24. அதுக்கு கீழே ஒரு 5 லோட்டஸ் தேவைப்படும். ஸோ 24 + 29 பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதுதான். ஒத்தையில் வர மாதிரி பண்ணால் நல்லது. நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவேன். ஸோ அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி டோட்டலாக 29 லோட்டஸ் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். நல்ல லோட்டஸாக செலக்ட் பண்ணி, நம்ம கொடுக்குறது எல்லாமே நல்ல லோட்டஸாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஃப்ரெஷ்ஷாக இல்லாமலாம் இருக்கும். அதனால் நல்லதாக செலக்ட் பண்ணி ஒரு மாலை ஈவனாக இருக்கணும் சைஸு. அதனால் ஈவன் சைஸில் இருக்கிற லோட்டஸாக செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த 29 லோட்டஸும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மாலை கோர்க்கணும். ஸோ எல்லா லோட்டஸுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா தெளிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ நம்ம. ஏன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இல்லையா, நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல, அது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றதுக்காக தண்ணி தெளிச்சிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மாலை கோக்குறது எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னென்னா நான் கொஞ்சம் பாதி கோத்துட்டேன், அதனால் உங்களுக்கு இதிலேருந்து நான் காட்டுறேன். இப்போ ஜிப்சி ஃப்ளவர் கட்டுறது தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒன்றும் இல்லை, லோட்டஸ் எடுத்து அந்த நீடிலில் வச்சுட்டு நம்ம இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டுக்கு பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா டோட்டலாக 45 இன்ச்சஸ் எடுத்து கால்குலேட் பண்ணி அதை டபுளாக மடித்து அதை ஒரு பெரிய நீடில் நான் காமிச்சல அந்த நீடிலில் கோத்துட்டு அதுக்கப்புறம் லோட்டஸை ஃபஸ்ட்டு கோக்கணும். ஓகேங்களா? அது எப்படின்னா இந்த மாதிரி தலைகீழே கோத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அந்த ஸ்டெம்மோட அடி இருக்கும்ல அந்த இடத்துலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா ஜிப்சி ஃப்ளவரை ஒரு லேயர் அப்படியே சுற்றணும். ஒரு லேயர் சுற்றினா போதும், 2 3 லேயர்லாம் சுற்றிடாதீங்க. அந்த ஒரு ஒயர் மாதிரி காமிச்சல அந்த ஒயரில் வச்சு நீங்கள் அதை கட்டிட்டு சுற்றிட்டு வரணும். அதுதான் ஒரு லோட்டஸ்க்கும் நடுவில் ஜிப்சி ஃப்ளவர் ஒரு லேயர் வரணும். அதுதான் இது. அந்த ஒயரில் வச்சு சுற்றிட்டு
லாஸ்ட்டாக வந்து ஒரு நாட் போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், நான் நெக்ஸ்ட்டு லோட்டஸ் வந்து கோக்குறேன். இது இப்படி தான், இப்படி வந்து உள்ளே குத்தி எடுத்து அந்த சென்ட்ரு பாயிண்ட்டில் வச்சு ஸ்டெம்மு கிட்ட வந்து எடுத்துடணும். அதுதான் தலைகீழ கோக்கணும்னு சொன்னேன். கோத்தாச்சா? இப்போது இந்த பூவை நல்லா தள்ளி விடணும். 2 சைடு மாலை கோக்கிறதுக்கும் டோட்டலாக இந்த மாதிரி 12 லோட்டஸை கோத்து ரெடியாக வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடியில் தொங்குற சுங்குக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் 2 வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்காக நான் ஒன்று இப்போ ரெடி பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு முன்னாடி. ஸோ ஃபஸ்ட் என்னென்னா, அந்த ஒயர் காட்டினேன் இல்லையா, அந்த ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரே ஒரு பீட்ஸு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஒயிட் கலர் லோட்டஸ் அப்படின்றதில் ஒயிட் கலர் பீட்ஸ் எடுத்து நான் ஒன்று கோத்து வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா, இந்த லோட்டஸ் வந்து உள்ளே விட்டு நம்ம வெளியில் எடுத்து அந்த லோட்டஸ் அடியில் தொங்க போகுது இல்லையா, ஸோ அது தொங்கும்போது அது அப்படியே உருவிட்டு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஒரு பீட்ஸ் வந்து கோத்தோம்னா அது ஹோல்டு பண்ணி நிற்கும். அதுக்காக ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம்மை மறைக்கிறதுக்கு ஒரு கோன் மாதிரி காட்டினால அந்த கோன் வந்து கோத்தணும், இல்லைனா ஸ்டெம்மு அசிங்கமாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம ஒரு பீட்ஸாக மொத்தம் நான் 7 பீட்ஸ் கோப்பேன். நீங்கள் 5 கோக்கலாம் 7 கோக்கலாம், உங்களோட லென்த்து எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே யூஸ்வலாக 7 தான் கோப்பேன். ஸோ 7 பீட்ஸ் வந்து நம்ம இது மாதிரி ஒன்று ஒன்றா கோத்து வச்சிடணும். ஸோ கோத்துட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அதையும் நாட் போட்டு நம்ம லாக் பண்ணிடணும். ஏன்னா லாக் பண்ணால் தான் நமக்கு அந்த பீட்ஸ் வச்சுட்டு வராமல் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு ஒயர் வச்சு நம்ம நாட் போட்டுருவோம். அந்த நீடில் போட்டோம் இல்லையா, கோத்தம் இல்லையா, அதே ஒயர் தான். ஸோ இப்போ 3 ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெடி பண்ணி வச்சாச்சு இதே மாதிரி. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது நமக்கு அந்த மேலே வந்து அந்த மாலைக்கு நடுவில், இந்த சுங்குக்கும் மாலைக்கும் நடுவில் வந்து இந்த டைரெக்ஷனில் ஒரு பூ, இந்த டைரெக்ஷனில் ஒரு பூன்னு சொல்லிட்டு வச்சு நம்ம கோத்துடணும். அது எதில் கோக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ரோப் இருக்குல்ல, இந்த ரோப்பை என்ன பண்ணணும், நம்ம முதல்ல 3 தனித்தனியாக கோத்து வச்சுருக்கோம்ல, ஸோ 3த்தையுமே வந்து நம்ம நாட் போட்டு ஒன்றா வச்சிடணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 போடுறேன், அதுக்கப்புறம் 3வது ஒன்று இருக்கும் இல்லையா, அதையும் அது கூட சேர்த்து மொத்தமாக சேர்த்து 3த்தையும் அந்த சுங்கு மாதிரி தொங்குறதுக்கு நம்ம நாட் போட்டு வச்சு, நாட் போடும்போது ஒரே ஒரு நாட்டோட விடாதீங்க, 2-3 நாட் நல்லா போடுங்க, அப்போ தான் டைட்டாக ஹோல்ட் ஆகி நிற்கும். இப்போ நம்ம நாட் போட்டுட்டு இருக்கிறது எந்த ஒயர்னு உங்களுக்கு தெரியும்ல, இந்த 3 பூவோட சேர்த்து தான் நம்ம நாட் போட்டுட்ருக்கோம்ல, அந்த ஒயரில் தான், அந்த சேம் ஒயரில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மொத்தமாக எடுத்து வச்சு அந்த நீடில் வந்து நம்ம கோக்க போகிறோம். அது எதுக்குன்னா, அந்த 2 பூ காமிச்சல்ல, இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று பார்த்த மாதிரி, அதை வந்து அந்த டைரெக்ஷனில் 2 டைரெக்ஷன்லேயும் நம்ம இந்த த்ரெட்டில் தான், நம்ம இந்த ஒயரில் தான் நம்ம கோக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பூ நம்ம எடுத்து கோக்குறோம் இல்லையா, அது வந்து டவுன் டைரெக்ஷனில் இருக்கணும், அதாவது கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் நெக்ஸ்ட்டு அப்பர் டைரெக்ஷனில் ஒரு பூ எடுத்து நம்ம கோக்கணும் இல்லையா, ஆனால் நான் அது கோக்கிறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு வேலை பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதுக்கும் ஸ்டெம் இருக்கும்ல, அதனால் அதையும் நம்ம மறைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம மாலைக்கு கோக்கும்போது எப்படி நம்ம பண்ணமோ அதே மாதிரி இங்கே சுங்குக்கும் என்ன பண்ணுறேன், ஜிப்ஸி ஒரு லேயர் எடுத்து நடுவில் நான் கட்டிட்டு வரேன். ஸோ டோட்டலாக குட்டி குட்டியாக பஞ்சஸ் எடுத்து ஜிப்ஸி எடுத்து அதே மாதிரியே ஒரு லேயர் ஃபுல்லாக நம்ம கட்டிடணும். கட்டி முடித்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த அப்பர் டைரெக்ஷனில் இருக்கிற பூ எடுத்து நம்ம கோக்கணும். ஸோ இப்போ அந்த பூவையும் நம்ம மேலே பார்த்த மாதிரி எடுத்து கோத்தாச்சு. கோத்துட்ட பிறகு என்ன பண்ணணும், அந்த 4 ஒயர் இருக்கும் இல்லையா, அந்த 4 ஒயரில் 2 ஒயராக பிடிச்சி நாட் போட்டணும். நல்லா டைட்டாக 2-3 நாட்டு போட்டுட்டு அந்த ஃப்ளவர் எதுவும் நசுங்காத மாதிரி நீங்கள் பார்த்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி போடணும். ஸோ போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், மாலையோட இந்த சுங்கை கோக்கணும். அப்போ நம்ம மாலை என்ன பண்ணணும், அப்படியே கோத்து வச்சிருக்கிற மாலையை 2 சைடும் தனித்தனியாக நாட் போட்டுட்டு அந்த 2 ரோப் இருக்குல்ல, அதையும் சேர்த்து என்ன பண்ணணும், கட் பண்ணிவிட்டு மீதி இந்த 2த்தையும் ஒன்றா கோத்தணும். ஓகேங்களா? மொத்தம் இந்த பக்கம் 12 அந்த பக்கம் 12 நம்ம கோத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த சுங்குக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஒயரில், அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு நடுவில் விட்டுட்டு இப்போ ஃபுல்லாக டைட்டாக நல்லா நாட் போடணும். நல்லா டைட்டாக போடுங்க, 2-3 நாட் போடுங்க, ஏன்னா அது ஒயரு, அதனால் எடுத்துகிட்டு வராமல் இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா டைட்டாக நாட் போட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த ரோப்போடையும் சேர்த்து கொஞ்சம் நாட் போட்டு 2 சைடும் கொஞ்சம் டைட்டாக வச்சுருவேன். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செக்யூர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மாலை வந்து உருவிட்டு வராமல் இருக்கும். ஸோ நாட் போட்ட பிறகு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஒயரு, இந்த ரோப்பில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி முடிச்சிடணும். ஸோ இப்போ நம்ம மேலே என்ன பண்ணணும், மேலேயும் நாட் போடணும். இதுதான் மேலே இருக்க போகிற பார்ட் இல்லையா, நம்ம கழுத்துக்கிட்ட வர போகிறது. ஸோ அதையுமே தனித்தனியாக நாட் போட்டுட்டு அதை என்ன பண்ணுவேன், நானும் ஒரு ஒயரை கட் பண்ணிவிடுவேன். இந்த சைடு ஒரு ஒயர், அந்த சைடு ஒரு ஒயரை கட் பண்ணிவிடுவேன். இல்லை வேணான்னா நீங்கள் சேர்த்து கூட அதையுமே நாட் போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு ரெடிமேடாக விற்கிது, அந்த மாதிரி வாங்கி அதை நீங்கள் அங்கே கழுத்தில் வந்து நமக்கு உறுத்தாமல் ஈஸியாக அழகாக இருக்கும் அப்படின்றதால அதை வந்து நம்ம போடுவோம். நான் இப்போ வந்து பண்ணுற மாலை வந்து எதுக்குன்னா சாமிக்காக நான் பண்ணுறேன், அதனால் அது தேவையில்லை அவசியப்படலைன்ட்டு நான் அப்படியே இந்த ரோப்லேயே நாட் போட்டு முடிச்சிட்டேன் மாலையை. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டோட்டலாக என்னங்க, இந்த மாலை பிடிச்சிருக்கா, அழகாக இருக்கா? இதே மாதிரி நீங்கள் மாலை ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருக்குன்னு நீங்களும் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த மாலை பண்ணது வந்து வாராகி அம்மனுக்காக நான் பண்ணேன். ஆஷாட நவராத்திரியில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாமரைப்பூவில் டெய்லி ஒரு அர்ச்சனை பண்ணும்போது அன்னைக்கு தாமரைப்பூவில் அர்ச்சனை சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் இந்த மாலையை அவங்களுக்கு அன்றைக்கி வெள்ளை தாமரை வச்சு நான் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா வெண் தாமரை வந்து சரஸ்வதிக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் வாராகி
வாராகி அம்மனுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னு நான் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். பிடிச்சிருக்கா? அழகாக இருக்காங்களா வாராகி அம்மன் என் மாலை போட்டு? நீங்களும் என்ன மாதிரியே மாலை செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.